ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மினி பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதுஷா செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் மைதாக்கு 1/4 கப் நெய் சரியாக இருக்கும். 1/4 கப் புளிப்பில்லாத கட்டியான தயிர். இது கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய், தயிர், மாவுன்னு எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மாவு வந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான மாவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு பிசைஞ்சு இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் உருட்டிட்டு கட்டை விரல் வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இனிப்புக்கு நம்ம ஜீரா ரெடி பண்ண போகிறோம். ஜீரா 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை கரைஞ்சி நமக்கு பொங்கி வர ஆரம்பிக்கும், அப்படியே நுரைச்சி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பிசுக்கு பதம் வரும். அது தொட்டு பார்த்தோன்னா நமக்கு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பாதுஷாவை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அதாவது மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது நல்லா மெதுவாக அது அதில் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு வெந்துருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். இது எல்லாமே ஒரே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன், லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பொரித்து எடுத்த இந்த பாதுஷாவை நம்ம ஜீராவில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். நல்லா சாஃப்டாக ஜூஸியான பாதுஷா நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாதுஷா ரெடி ஆகிடுச்சுன்னு, நல்லா ஜூஸியாகவும் நமக்கு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.